ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் தி ஃபாலோவிங் லைன்ஸ். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷனில். இதில் வந்து இந்த லைனோட ஸ்லோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தானே. சொல்யூஷன் போகலாம். கிவன் லைன் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5y - 3 = 0. ஸ்லோப்பு இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனில் இருக்குது, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லைனோட ஈக்குவேஷனில் இருக்குது. இதில் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம், மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். that is equal to மைனஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது, இங்கே எக்ஸே இல்லை. இப்போ எக்ஸ் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். பட் இங்கே எக்ஸே இல்லை, அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் 0 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து 5. ஸோ 0 by anything is equal to 0. 0க்கு கீழே நீங்கள் டினாமினேட்டரில் என்ன நம்பர் வந்தாலும் சரி, நியூமரேட்டரில் 0 வந்துட்டுனாலே அந்த வேல்யூ 0 ஆயிரும். ஓகேவா. ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். ஸ்லோப்பு ஃபஸ்ட்டு லைனோட ஸ்லோப் வந்து 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, 7x - 3/17 = 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். கிவன் லைன் இஸ் 7x - 3/17 = 0. ஸ்லோப் ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 7 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஒய்ங்கிற டேமே இல்லை, அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் 0. எனிதிங் பை 0, கீழே டினாமினேட்டரில் 0 வந்துட்டுனாலே அதோட வேல்யூ அன்டிஃபைன்டு. ஸோ இந்த லைனுக்குரிய ஸ்லோப் வந்து அன்டிஃபைன்டு. ஓகேவா, புரிஞ்சுதா? தேங்க்யூ.